ஸ்ரீமதே கோபாதேசிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயே நம. கரைவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பெரு பெருந்தனை பொன்னியம் யாமுடையோம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடொருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறையேலோரெம்பாவாய். கரைவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அப்பா, நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் கோபிகைகளே அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு பிரார்த்திக்கிறீர்களா அப்படின்னா என்னென்னா, முன் அதிகாரத்தில் என்ன கேட்டார், முன் பாசுரத்தில் அப்படின்னா, நீயே எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். முதல்ல தோடகமே தோல்வழியே தோடைய செவிப்பூவேன்னு ஆபரணங்களை கேட்ட மாதிரி அதுக்கு உள்ளீடான மந்திரங்களை உபதேசம் பண்ணுங்கிற மந்திரம்லாம் இதெல்லாம் இதுக்கு என்ன நீங்கள் தபஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன் இந்த பாசுரத்தில். கரைவைகள் பெண் சென்று கானகம் செய்துன்போம். நாங்கள்லாம் என்னடா தெரியும், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கானகத்துக்கு போகிறோம் எப்படின்னா, ஆடு மாடு நிறை மேய்க்க அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து. எங்களுக்கு என்ன பெரிய எல்லாம் வித்வான்களான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய வித்வான்கள்லாம் நாங்கள் கிடையாது. ஜனக மகாராஜா சபையை கூட்டியிருக்கார், 1000 பசுக்கள் நிற்கிறது. கேள்விக்கு பதில் சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த 1000 பசுக்கள்னு சொன்னார். பிரம்ம விசாரம், பரமாத்மா எங்கே இருக்குது, யாது அது அப்படின்னு கேட்குறாராம். உடனே எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு வரா, அப்படி வசதியாக சொல்லிட்டு வர. அதில் ஒரு முனிபவங்கர் என்று சொல்கிறார், இல்லை சுவாமி, வா சொல்கிறதெல்லாம் கிடையாது, அறுதியிட்டு சொல்கிறேன், நமது உடலே அதுக்கு தத்துவமானது அப்படிங்கிறார். எப்படின்னா, இந்த சரீரத்துக்குள்ள அந்தராத்மாவாக எம்பெருமான் உள்ள உட்கார்ந்துருக்கான், உள்ளீடாக இருக்கான். அந்த அந்தராத்மாவை உபாசனம் பண்ணால், அந்தராத்மா யாருடா அப்படின்னா கோவிந்தன் அப்படிங்கிறாரா அந்த மகர்ஷி. உடனே யோஜனையே பண்ணல, 1000 பசுக்களையும் உடனே தானம் கொடுத்தாலாம். அதனால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து அந்த மாதிரி ஜனக மகாராஜாவில் ஞானிகள்லாம் வந்து பேசினா, நாங்கள்லாம் பேசுகிறதுக்கு யாரடா, ஆழாக்கு அரிசிக்காக நாங்கள்லாம் பால் கறக்கிறவர்கள், ஆழாக்கு அரிசிக்காக பால் கறக்க எங்களிடம் ஞானத்தை பற்றி கேட்கிறாயே, நியாயமா அது? உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும். எங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது, உந்தன்னோடு உறவு அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது, ஏன்னு தெரியாது, அது கூட ஏன் தெரியாது. ஆனால் உன்னோடு உறவு மட்டும் வைத்துக்கொள்ளணும் தெரியுது. சிறுபேர் அழைத்தனவும் சீரீருளாரு. கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, கேசவா, மதுசூதனான்னு சொல்லாமல் நாராயணனே நமக்கே பரிதருவான்னு உன்னை நாராயணன் பரம்பொருள்னு சொல்லிட்டேனா, அதனால உனக்கு கோபம் வந்துருத்தாடா, நீ எங்கள் கோவிந்தன் தாடா. நாராயணன்கிறது சிறுபேர் அழைத்தனுவான். ஏன்னா அவளோடு சேர்ந்து இருக்க சேர்க்கை கிருஷ்ணனுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, ரொம்ப ரம்யமாக இருக்குது. கோவிந்தன் நாராயணன் சொன்ன உடனே என்னடா ஆச்சுன்னா பரதத்துவம் வருது. பரதத்துவம்னா நமக்கு அதுக்கும் சாமியமே கிடையாது, ஏணி வச்சாலும் எட்டாதே. அதை பார்த்தோன்னா அவன் மோகிச்சுட்டானா எம்பெருமாள். ஒரு க்ஷணம் அவன் அப்படியே அதிர்ந்து போயிட்டான். இவர்கள்ட்டேருந்து இப்பேற்பட்ட வார்த்தையா அப்படின்னு உடனே மாற்றின்ட்டா. இல்லை, நானும் நீயும் ஒன்றுதான், உந்தன்னோடவே நமக்கு இங்கே ஒழிக்காது ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால். ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோண்டா ஞானி மாரி, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிறாளாம். சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளால். இல்லை சில சமயம் வாடா போடான்னு கூட்டிருப்போம், ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிப்போம், ஏதாவது வெய்ய கூட வச்சுருப்போம்டா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதரா. சீரிய சிங்காசனத்திலிருந்து, ஏற்கனவே சிங்காசனத்தில் உட்காந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ராஜனாக இருந்து பதில் சொல் அப்படிங்கிறாளாம். இறைவாணி தாராய் பறையேலோரெம்பாவாய். இப்பேற்பட்டதான எம்பெருமான் நீதான் எங்களுக்கு இறை அப்படிங்கிறதுக்கு திருப்பி மறுபடியும் ஒரு தடவை கேட்குறாளாம். பறை குடு அப்படிங்கிற. பறைன்னா சரணாகதி, எம்பெருமானிடம் சரணாகதி அடைந்து அவன்கிட்ட பரநியாசத்தை பிரார்த்தித்து கொண்டு நிற்கிறார்கள். அவன் இவர்களை பிரபன்னனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாசுரத்தில் வசதியாக ஆண்டாள் நமக்கு காட்சி தர. நாராயண நாராயண நாராயணா.